சோறு வேண்டாம், ஒரு வெங்காயமே வேண்டாம். அம்மா சீக்கிரம் ஏதாச்சும் தாங்கம்மா, சாப்பிட்டு நான் விளாட போகணும். என்னடா தங்க வேணும்? நூடுல்ஸ் இருக்கு, பாஸ்தா இருக்கு, என்ன வேணும் உனக்கு? நூடுல்ஸே கொடுத்துருங்கம்மா. இல்லை வடிவேலு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பீஸ்தா நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. பாட்டி, அது பீஸ்தா இல்ல, பாஸ்தா. ஆமாடா, நான் சொல்றதா உனக்கு தப்பா இருக்கு, நீ திங்கிறது உனக்கு தப்பா தெரியல. இலை வடிவேலு, அமைதியா சாப்பிட்ற. அந்த கிழவிகிட்ட எல்லாம் வாங்கி கொடுத்து தப்பிக்க முடியாது. என்னடி முணங்குறவ? ஒன்னும் இல்ல, சீக்கிரம் சாப்பிட்டு விளையாட போடான்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி அதை விடுக்கலிங்கம்மா, நான் உட்காந்து 10 நிமிஷம் ஆச்சு, எனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடு. என்னடா சொங்கி சாப்பிட்ற? உனக்கு என்ன வேணும்? மருமக ஏதோ கலர் கலரா செஞ்சு வச்சிருக்கா, அதைத்தான் கொஞ்சம் கூட தின்னு வாக்குறேன். போச்சுடா, மாமாக்கு நேரம் சரியில்லை. இப்ப அந்த குந்தானி என்ன 7:30 கூட்ட காத்திருக்காளோ. என்னடா சொன்ன சொங்கி? மருமக கலர் கலரா செஞ்சு வச்சிருக்கா, அதை திங்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? உன் வாய்க்கு சொன்ன கேக்குதா? சொன்னேன் இத்தனை வருஷமா நான் செஞ்சு போட்டுட்டு இருக்கேனே, இதெல்லாம் மறந்துட்டியா? இந்த மேனாமணிக்கு வந்து எல்லாத்தையும் மாத்திட்டா. நேத்து பிறந்த குட்டி குஞ்சான கூட மாத்தி விட்டா. ஏன் மாமா, உங்க பொண்டாட்டி என்னைய பத்தி பேசலன்னா நிம்மதியாவே இருக்க முடியாது போல. நான் ஏதாவது உன்னை பேசி என் வாயை பிடுங்கன்னா வம்பு இழுக்கணும். இப்ப அதே நாடி உங்க பொண்டாட்டி என் அத்தைன்னு வாய் நிறைய சொல்ல முடியாத உன்னால? ஆமா ஆமா, உங்களை அத்தனை வாய் நிறைய சொல்லிட்டாலும் இருக்கிற சொத்தை எல்லாம் போயிடும். என்ன எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவீங்க போல. ஆமா ஆமா, நம்ம வீட்டுல சந்தோஷமா சாப்பிட்டாலும். ஏயா நகுலு, சாப்பிட வந்துட்டியா? அம்மா உனக்கு வச்சு தட்டுமா? என்னையா சாப்பிட்ற? பாத்தியாடா வடிவேலு, இன்ன வரைக்கும் உங்க பாட்டி என்ன ஆட்டம் ஆடிச்சு என்கிட்ட. மயனை பார்த்தோன்னே பாசம் இருக்கிற மாதிரி எப்படி பவ்யமா பேசுதுன்னு பாரு. இன்னும் என்னென்ன கூத்து நடக்க போதும். ஆட்டுமா சாப்பிட்றேன், சாப்பிட என்ன இருக்குமா? உனக்கு பிடிக்கும்னு உப்புமாவும் கீரையும் கடைஞ்சி வச்சிருக்கேன்ப்பா, கூடயே நீர்மோர் வச்சிருக்கேன். சாப்பிட்றியாயா? ஊட்டி விடட்டுமா அம்மா உனக்கு? என்ன பாட்டி, உப்மா கீரையா? நீர்மோர் வேறையா? என்ன பாட்டி, காம்பினேஷனும் சரியில்லை. இல்லை பேசாம இருடா, என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தானே தெரியும். உங்க ஆத்தா உனக்கு பார்த்து பார்த்து செய்யறாள. அம்மா எனக்கு எல்லாமே பிடிக்கும்மா. உப்மாவுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், கீரைக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க என்னம்னா இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்களாம்மா? உங்க பாசத்துக்கு அளவே இல்லம்மா. ஸ்மைலி, நீ என்னடி செஞ்சு வச்சிருக்க? நூடுல்ஸும் பாஸ்தாவும் செஞ்சு வச்சிருக்கேங்க. வடிவேல் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் செஞ்சேன். சாப்பிட்றீங்களா? ஆஹா, என்னது நூடுல்ஸும் பாஸ்தாவுமா? கலக்கிற ஸ்மைலி. சீக்கிரம் குடு ஸ்மைலி, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடுறேன். சரிங்க, இந்தா வரேன். ஆஹா, கம கமனு மணக்குது ஸ்மைலி. உன் கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான். இளைய நகுலு, என்னடா இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்காக நான் சோறு வேணும் இல்லாம உட்காந்துருக்கேன்டா. என் மையன் வந்தோடனே சாப்பிடலாம்னு. நீ என்னன்னா என் அம்மா சோறு வேணான்னு சொல்லி உன் பொண்டாட்டி ஆக்குனதை வாங்கி திங்கணும்னு நினைக்கிறியாடா? போச்சு போ, வேதாள முருங்கமரத்துல ஏறின மாதிரி ஏறி நிக்கிறா. உங்க பாட்டி என்ன ஆட்டம் ஆட போறான்னு தெரியல. சொச்சோ, பாட்டிக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. இந்தாடியே, அதான் கொடுத்துருலப்பா என்கிட்ட. நான் என் மையன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் என் புருஷன்கிட்ட நிக்கிறனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பேசுறத பேசுங்க. ஏன்டா நகுலு, அரும்பாடு விட்டு அருகம்புல்ல வித்து உன்னை ஆளாக்குனதெல்லாம் நீ மறந்துட்டியாடா நகுலு? இந்த கீரையும் உப்புமாவும் தாண்டா கொடுத்து உன்னை ஆளாக்குனேன், இதை போய் வேணான்ட்டியாடா? என் மனசு என்ன பாடுபடுதுன்னு தெரியுமாடா உனக்கு? ஏமா, இத்தனை வருஷம் நீ கொடுத்ததானே நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் அவ செஞ்சு வச்சதை ஆசையா சாப்பிட்றேம்மா. இல்லை நகுலு, இப்போ நான் செஞ்சு வச்சதை மட்டும் நீ சாப்பிடலன்னா இன்னைக்கு பூரா நான் சோறே திங்க மாட்டேன்டா. என் உயிரே நீதாண்டா. இந்த நீலி கணியர்லாம் இங்க அடிச்சுட்டு தெரியாதீங்க. எங்களுக்குள்ள சண்டை இழுத்து விடுறதே வேலையா இருக்கு. அங்கிட்டு போய் உட்காந்து அழுங்க. என்னாடி சொன்ன எங்க அம்மாவை? உன்னைய சோறு வேண்டாம், ஒரு வெங்காயமே வேண்டாம், நிம்மதியா இருக்க விடுங்க. என்னடியே கிளிங்கம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க? உன்னால இப்ப நம்ம பையன் சாப்பிடாம போயிட்டான். எனக்கும் சோறு வேணாம், ஒண்ணும் வேணாம். வாயா வடிவேலு, தாத்தா உன்னை வெளியே கூட்டு போறேன். இவங்க 2 பேரும் என்னமோ பண்ணட்டும், அடிச்சுட்டு உருளட்டும். உனக்கு நல்லா வேணுண்டி. எப்படி இருக்கு இப்ப? என் மயன் சாப்பிடலைன்னா கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா நீ நிம்மதியா சாப்பிடக்கூடாது, அதுதான் என்னோட எய்மே. யாருகிட்ட? என்கிட்டயே வா. என்னையும் என் பிள்ளையும் சாப்பாட்டுலயே பிரிக்கணும்னு நினைக்கிறியா? விட்டுடுவேனா? கிழட்டு கிளவியே, என்னையவே அடிக்க வச்சிட்டியா? இனி இந்த ஸ்மைலி யாருன்னு நீ பாப்ப. அதையும் பாத்திரலாண்டி. பாத்திரலாம். இந்த குந்தானியை இப்படியே விட்டு வைக்க கூடாது. இது நம்ம வாழ்க்கைக்கு தான் டேஞ்சர். இவளை சும்மா விடக்கூடாது. இவளுக்கு ஒரு வழி பண்ணிடலாம்.